அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விஷசாராயம் அருந்தி இதுவரை 31 பேர் மரணமடைந்துள்ள நிலையில் பாதுகாப்புக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தோம் என்றால் விஷசாராயம் அருந்தி தற்பொழுது வரை பலி எண்ணிக்கை 31ஆக அதிகரித்து இருக்கக்கூடிய நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் என்பது காணப்படுகிறது. இதற்கிடையே தற்பொழுது பார்த்தோம் என்றால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுது கூட பார்த்தோம் என்றால் தொடர்ந்து உடல்கள் தொடர்ந்து இந்த சிகிச்சைக்காக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தொடர்ந்து சிகிச்சைக்காக அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் இந்த பரபரப்பான சூழலுக்கு இடையே தொடர்ந்து ஆயிரக்கணக்கான போலீசார் மாவட்டம் முழுவதிலுமே மாவட்டத்தில் தொடங்கி பல்வேறு இடங்களிலுமே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம் என்றால் 7 எஸ்பிக்கள் தலைமையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பல்வேறு இடங்கள், அதாவது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டும் இல்லாமல் அந்த சவக்கிடங்கு, அதே போல உறவினர்களினுடைய அந்த வீடுகள், அதே போல பார்த்தோம் என்றால் அந்த சம்பவம் நடந்த பகுதி என பல்வேறு இடங்களிலுமே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிவிரைவு படை, அதே போல பார்த்தோம் என்றால் ஆயுதப்படை உள்ளிட்ட பலரும் கூட பார்த்தோம் என்றால் இங்கே தொடர்ந்து வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் சதுர்வேதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதுர்வேதி கூட சற்று நேரத்திற்கு முன்பு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்து இங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்ப்பதற்காக வருகை தந்து இருக்கிறார். இதற்கிடையே பார்த்தோம் என்றால் ஆயிரக்கணக்கான போலீசார் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். 7 எஸ்பிக்கள் தலைமையில் இந்த பணிகள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். 7 எஸ்பிக்கள் தலைமையில் இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடிக்கு ஏற்கனவே வழக்கான இந்த விசாரணை என்பது மாற்றப்பட்டு ஒருபுறம் விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பலி எண்ணிக்கை 31ஆக அதிகரித்திருக்கிறது. இதற்கிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் பரபரப்பான சூழல் என்பது காணப்படக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வரவழைக்கப்பட்டு ஆங்காங்கே மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட ஆங்காங்கே, அதாவது அந்த சவக்கிடங்கு பகுதிகள், அதே போல இந்த மருத்துவமனை வெளியே உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பார்த்தோம் என்றால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் தொடர்ந்து அதிகாரிகள் இங்கே வருகை தந்து தொடர்ந்து அந்த சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. இத்தகைய ஒரு நிலையானது இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.